இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய்யான குற்றச்சாட்டுகள், அதனாலதான் களத்துல எதிரொலிக்கல அப்படின்னு சொல்றாரு திருமதி. எது பொய்ங்கிறாரு? திமுக ஆட்சியில் இப்போ நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் பொய்ங்கிறாரா? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கக்கூடிய நிலைமை, இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிலைமை, இன்றைக்கு கல்லூரி மாணவிகளெல்லாம் பாலியல் தொந்தரவு படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பொய்ங்கிறாரா? இன்றைக்கு கடன் 10,62,200,000 கோடி ரூபாயை உயர்த்தி வச்சிருக்கிறத பொய்ங்கிறாரா? இல்லை இன்றைக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு கேட்டால் அதுக்கு வெள்ளை பேப்பரை காட்டி ஏமாத்துறது பொய்ங்கிறாரா? எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கும் போது பயந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் விட்டு வெளியே போன முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதெல்லாம் பொய்ங்கிறாரா? எதை பொய்ங்கிறாரு? மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் செய்யாமல் இன்றைக்கு ஒவ்வொருடைய தலையிலையும் 4,62,000 ரூபாயை நீங்கள் கடனாக வச்சுருக்கீங்க. தனி மனிதன் கடனில் அவர் சொன்னார், அதிமுக ஆட்சி காலத்தில் கடன் எவ்வளோ வச்சுருந்தோம் நாங்கள் பண்ணோம். ஆமாம், நீங்கள் 1,38,000 கோடி ரூபாய் கடன் 2011 விட்டுட்டு போனீங்க. நாங்கள் 10 வருஷம் ஆட்சி செஞ்சோம், வருஷத்துக்கு 30,000 கோடி லெவலுக்கு தான் நாங்கள் கடன் வாங்கினோம். பல்வேறு திட்டங்கள், 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 கலை சட்டக் கல்லூரிகள், 63 கலை கல்லூரிகள், எத்தனையோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம், மேம்பாலம், புது மாவட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்களை எவ்வளவு கொண்டு வந்தோம். ஒரு கட்டமைப்பை உருவாக்க நீங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறது மூலதன செலவுக்காக இவங்க செலவழிச்சிருக்கிறது மொத்தமே 2 லட்சம் கோடி. அப்போ 3 லட்சம் கோடி அது எங்க போச்சு? இப்ப நீங்க அதாவது தின செலவுக்காக நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. கொண்டு வந்த திட்டங்களை சொல்றீங்கல்ல, அதே மாதிரி திமுக கொண்டு வந்த திட்டங்களையும் நீங்க மறுக்க முடியாது தானே? நீங்க திமுக கொண்டு வந்தாங்க திட்டம்னு சொன்னாங்க, மக்களை தேடி மருத்துவம் சொன்னாங்க. எத்தனை மக்கள் கிட்ட போய் மருத்துவத்தை வீடு தேடி போயிருக்காங்க? மக்களை தேடி கல்வின்னு சொன்னாங்க. எத்தனை வீட்டுக்கு போய் கல்வி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க? எல்லோருக்கும் தெரியும். அதெல்லாம் பொய், அம்பக்கு, டோட்டல் அம்பக்கு. இப்போ உங்க ஒரு பொய் கணக்கை காட்டி மக்களை ஏமாற்றி இப்போ 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, இத்தனை வருஷமா கொடுக்காம கடைசி கட்டத்தில் தேர்தலுக்காக பயந்து கொடுத்தாங்க. பொங்கல் பரிசு தேர்தலுக்காக பயந்து கொடுத்தாங்க. அதிமுகவை பார்த்து அவர்களுக்கு பயம். 2021 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அதிமுக 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தாங்களே, அதுவும் பயந்து கொடுத்ததா? இல்ல, அது பொங்கலுக்காக கொடுத்தது. இந்த மாதிரி ஏமாத்தலையே. நீங்க என்ன சொன்னாங்க? 1000 ரூபாய் நாங்க மாதம் கொடுப்போம்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் மாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசி கட்டத்தில் 28 மாசம் கொடுக்கல. 2,40,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்க இதுல 1,13,000 பேருக்கு கொடுத்துட்டு 28 மாசத்துக்கு அப்புறம் கொடுக்குறீங்க. அப்ப அந்த வாக்குறுதி என்னாச்சு? கடைசி கட்டத்தில் நீங்க மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க கோடை காலத்துக்காண்டி 2,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடினா கோடை காலம்லாம் வரவில்லையா? அதாவது இதெல்லாம் மக்களுக்கு நீங்க 5,000 இல்ல 50,000 கொடுத்தாலும் இந்த முறை ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா மக்கள் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. நீங்க சொல்லலாம், தமிழ்நாட்டிற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கே எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு. எந்த கோரிக்கை வைக்கல. நீங்க உங்களுக்கு நிர்வாக திறமையற்ற ஆட்சினால நீங்க நடத்துறதுனால தான் தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு எல்லா துறையிலும், ஈவன் கல்வித்துறையில எங்க ஆட்சி காலத்துல வரைக்கும் 52% உயர்கல்வியில இருந்தது, இன்றைக்கு 1% குறைஞ்சு போயிருக்குது. இதுதான் ஃபேக்ட். இன்றைக்கு தமிழ்நாடு எந்த துறைகளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொரிநாய் கடிப்பில் முதலடிப்புன்னு தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிற முடியுமா? அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கக்கூடாது தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேடம், நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எது கேட்கணுமோ அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்காக 1,500 கோடி ரூபாய் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போய் பிரதமரை கேட்டதுனால கிடைச்சது. நீங்க நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் மத்திய அரசு கிட்ட சண்டை போட்டீங்கன்னா நான் ஒரு வேலை திட்டத்துல அந்த பெயரை மாற்றது மூலமா காந்தியத்தை அழிக்க நினைக்குது பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைக்கிறார். அந்த பெயர் மாற்றத்தை பரிசீலிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனா கூட்டணி அமைந்த பிறகு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசும்போது பேர் மாற்றுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னாரு, நான் பேர் மாற்றம் இப்பதான் அவசியம் இல்லைங்கிறது சொன்னாரா இல்லையா? நான் என்ன சொல்றேன், மக்களுக்கான திட்டங்கள் என்ன போய் சேர்றதுதான் இப்போ முக்கியம். என்ன போய் சேர்ந்து நீங்க இப்ப நான் சொல்றேன் மேடம், மத்திய அரசு கொடுக்கல நம்ம சகோதரர் சொல்றாரு. சரி, நீங்க அடுத்த முறை ஆட்சிக்கு ஒரு வேலை வந்துருச்சு, இங்க வந்துட்டீங்க,
அப்பயும் உங்களுக்கு மத்திய அரசு கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை. அணுகுமுறை சரியில்லை, ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை இல்ல, அரசியல் ரீதியான ராஜதந்திரம் இல்ல, எதுவுமே இல்லாம இங்க கவர்னரோட சண்டை போடணும், அங்க மோடி கூட சண்டை போடணும். இதை வச்சு ஓட்டு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஓட்டு அரசியலுக்காக அதிமுக ஆட்சியில் இருந்த போது, பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த போது என்ன திட்டம் கொண்டு வரப்பட்டது, அதாவது என்ன நிதி, அதாவது வெள்ளத்திற்கான நிதி கூட முழுமையாக கொடுக்கப்படல அப்படின்றதை எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருந்தார். மாற்று கருத்துல மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது வந்து தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறாங்க, மாற்று கருத்து. ஆனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கேளுங்க, நீங்க மெட்ரோக்கு 63,000 கோடி ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கலன்னா ஏன் இந்த கோவம் சொல்றது தப்பா இருக்கே சார்? ஒரு சில பார்ட்ங்கிறது இருக்குல்ல, ஒரு சில பார்ட் இருக்கு, அது வேற. நீங்க வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்கல, ஆனா திட்டங்களுக்கு முழுமையான திட்டங்களுக்கு அனுமதி வாங்கியிருக்கோம். எத்தனை 14 மெட்ரோ சிட்டி தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் சிட்டிகள், 63,000 மெட்ரோ ட்ரெயின், 17 மருத்துவ கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள், நீங்க எத்தனை விமான விரிவாக்கம், தமிழ்நாட்டினுடைய எத்தனை மேம்பாலங்கள், எத்தனை வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு எப்படி ஒரு மிகச்சிறந்த மாநிலமா உருவாக்கி வச்சிருந்தோம். நீங்க என்ன பண்றீங்க? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு மாநிலம் தனிப்பட்ட முறையிலே அதை வெற்றி பெற முடியாது, அது வளர்ச்சி அடைய முடியாது. ஏனால் எல்லா வகையிலும் மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கமான ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இரண்டு பேரும் இணைந்து செயல்பட்டால் தான் ஒரு மாநில வளர்ச்சி அடையும். ஆனா இவங்க முழுக்க மத்திய அரசாங்கத்தை சண்டை போடுறது, குறை சொல்றது மட்டுமே குறிக்கோளா வைக்கிறனால சொல்லி முடிச்சேன். இந்த மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வர வேண்டிய நிதிகள் வரவில்லைங்கிறது உண்மை. அதை எப்படி நீ அணுகணும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தபோது நீங்க என்ன பண்ணீங்க? முன்னாடி கருப்பு கொடி காட்டிக்கிட்டு இருந்தவங்க பயந்து போய் வெள்ளை கொடி காட்டினீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, சனாதன பிரச்சனை போது பிரதமர் மோடியை போய் சந்திச்சு தனியா 15 நிமிஷம் சந்திச்சு பேசுறீங்க. ஏன் நடக்கல? அதனால எதுவுமே நடக்கல இல்ல மேடம், 15 நிமிஷம் அரசு நிகழ்வுக்காக போறதே நீங்க அரசுக்கு மக்களுக்காக போலியா? நீங்க போலியா? 15 நிமிஷம் சந்திச்சு பேசுனீங்க. மக்களுக்காக, மக்கள் திட்டங்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? முழுக்க விளம்பரம் ஆடல் ஆட்சி, எல்லாத்தையும் விளம்பரம் கொடுக்குறீங்க. மக்கள் வரி பணத்தை தினம் பத்திரிகை, டிவி, யூடியூப் விளம்பரம் கொடுத்து இதனால பல ஆயிரம் கோடி ரூபாய் வீணாக்குறீங்க. இதெல்லாம் யாருடைய பணம்? அப்போ உங்களுக்கு வந்து கருணாநிதிக்கு இது நூலகம் எல்லாத்துக்கும் செய்திருக்கு. ஆனா வந்து மக்களுக்கான திட்டங்களுக்கு பணம் இல்லைங்க. நம்ம கேட்போம். திரு அருணன், பாஜக அதிமுக மூலமாக காலொன்று நினைக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே முக்கியமான பரப்புரையாக திமுக கூட்டணி கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை அதிமுக முன்னெடுக்குது. பாஜகவோட அதாவது மத்திய அரசோட செயல்படாததுனால எந்த நிதியையும் பெற முடியவில்லை அப்படின்ற பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்றாங்க. எது பலனளிக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதிமுக நண்பர் பேசுறத கேட்க. இதுக்கு வந்து பாஜக நண்பர் என்ன பதில் சொல்ல போறான்னு நான் அடுத்து அறிய ஆசைப்படுறேன். என்ன அழகா சொன்னாரு பாருங்க. ஆமங்கையா, தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை மோடி அரசு தரல. மோடின்னு பேர சொல்லல, மத்திய அரசு தரல. ஏன் தரல? அது அவங்க குத்தம் இல்ல. நயமா பேசி இணக்கமா போய் வாங்கி இருக்கணும் இல்லையா மாநில அரசு. மாநில அரசுக்கு விவரம் பத்தலையா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டார். ஆக மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிறது என்பதை அதிமுக மத்திய அரசு தான் சொன்ன தவிர மோடி அரசு காங்கிரஸ் அரசு ரெண்டுத்தையும் சேர்த்தா குறிப்பிட்டு சொன்னார். அவர் திசை திருப்பினார் பாருங்க. இல்ல அவர் நீங்க சொன்ன கருத்தை அவர் இன்டர்பிரட் பண்றாரு. அதான் சொல்லட்டும். ஆனா ஒட்டுமொத்தமா சொன்னேன், மத்திய எந்த ஆட்சி இருந்தாலும் சரி மாநிலங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு சொன்னேன். சரி, சொல்லுங்க திரு அருணன். இல்ல, அவரே பேசட்டே. ஏங்க இப்பதான் நீங்க நான் சொல்லாத நீங்க சொன்னா நான் இடைவெளிக்கு தான் வேணும். நான் சொல்லாத எதுக்கு சொல்றீங்க? நான் மோடி அரசுன்னு சொன்னேனா? மோடி அரசுன்னு சொன்னேனா? எதுக்கு போய் சொல்றீங்க? திரு ஜவஹர் அலி சொல்லுங்க. திரு அருணன், இல்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அவர் என்னை பேச விட மாட்டாரு. இல்ல, சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. இல்லங்க, நானே சொன்னேன். இதுங்க ஏங்க நான்